அழுது கொண்டிருந்திருக்கிறாய். எனக்கு ஒன்றுமே இங்கு நடக்கவில்லையா? ஏனப்பா என்ன குருதேவா? கனவு காட்டி குருநாதா போகும்படி குருதேவா ஐயோ குருநாதா எதற்காக அழுது புலம்புகிறாய்? நான் சற்றேன்னு படுத்து உறங்குகின்ற போது சரி ஆகாத கனவு ஒன்று கண்டே சுவாமி. நான் ஆகாத கனவு ஒன்று எப்படி ஐயோ ராத கனவு கண்டு அழுது புலம்பி எழுந்திருக்கிறாய். கெட்ட சொப்பனம் கண்டு இப்படி புலம்புகிறாய். என்னப்பா கனவு? சுவாமி இந்த பாலு புமுலகில் நான் மனிதனாக பிறந்து என் தாய்க்கு மகனாய் பிறந்து இந்த தண்ணியில் வாழாமல் என் தந்தையார் கைப்பட என் உயிர் போகும்படி அழக வேண்டாம், குருவின் வார்த்தை கேள். பகல் கனவு பலிக்காது. உன் தாய் முகத்தை போய் நீ கண்டாய் என்றால் உனக்கு மனமகிழ்ச்சி ஆகிவிடும். தந்தையார் கைப்பட என் உயிர் போவது பொய்யப்பா என்றால் பகலில் கண்ட கனவு பலிக்காது. அழுது புலம்பும் வேலையிலே ஆறுதல் யார்? உன் தாய் தானே. பால்மடம் பாராத குழந்தை. உன் தாய் முகத்தை கண்டால் உனக்கு மன சந்தோஷமாகிவிடும். உனக்கு எதுவும் நடக்காதப்பா. குரு சொல்கிறேன் அல்லவா? தாயாரை கால். ஆகட்டும் ஆகட்டும் தாய் வேற்றிலே அமர்ந்திட்ட செந்தாமரை புஷ்பமாகப்பட்டது எப்படி தக தக தகவென்று இருக்குமோ ஏற்பட்ட திருமுகம் உங்களுக்கு இருப்பதுதான் நான் பார்த்து பார்த்து ரசித்தேன். இருக்கக்கூடிய முகால் விந்தமாகப்பட்டது இன்று ஏனோ அம்மா கண் கலங்கி என் கண் முன்றே வந்து தோன்றி இப்படி
கண்ணிட்டு எத்தனைக்கு பிள்ளையெல்லாம் எனக்கு பிள்ளை இல்லப்பா. பாலைவனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சக்க தேவதைக்கு நீ பிள்ளை ஆகிவிட்டேயப்பா. நேற்று தினத்திலே உன்னுடைய தந்தையாப்பட்ட எரியட்டா சோரன் சாகாத வரம், போகாத செல்வம், வேகாத உடல், இப்படி வரம் பெற்று வருவதற்காக வெள்ளிங்கிரி சென்றார். வெள்ளிங்கிரி செல்லும் போது சக்திக்கும் சிவனுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு நீ ஒரு ஆண்டு காலம் மலையாளத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சாபம் அளித்தாரா சிவன். அந்த சாபத்தை பெற்று மலையாளம் சென்று விட்டாளாம் சக்க தேவதையாக. அப்போ உன்னுடைய தந்தையாகப்பட்ட எரிகண்டாசுரன் போய் வர கேட்கிற போது நான் கொடுத்தா வரம் கொடுத்தால் பலிக்காது. மலையாளத்திலே இருக்கிறாய் என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சக்தி, அவளிடத்துல போய் வரம் பெற்று போன்னு சொன்னாராம். சத்தியிடம் சென்று என் தந்தையார் வரம் கேட்டாரா. அங்க கேட்ட உடனே ஒருத்திக்கு ஒரு மகனாய் இருந்து அவனை கொண்டு வந்து என்னுடைய பலிப்பெடுத்துக்கு முன்னதாக பலி கொடுத்தால் உனக்கு வேண்டுமகிற வரத்தை தருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு தாண்டியம்மா கண் கலந்த வேண்டும். ஒரு மகனை வெற்றி இந்த உலகத்தை ஆளலாம் என்று சொல்லி உன்னுடைய தந்தையார் உன்னை அழைத்து வர சொல்லி இருக்கிறார். மகனே, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கண்ணு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த நாடாளக்கூடிய பேராசைக்காக என் தந்தையார் தன் மகன் என்று பாராமல் என்னை படையொழித்து இந்த நாட்டை ஆள ஆசைப்பட்டு விட்டாரா. அப்படி என்றால் என்னம்மா செய்வது மகனே? என்னுடைய உடலிலே உயிர் இருக்க வரை உன்னை பலி கொடுத்து இந்த உலகத்தில் நான் வாழ்வதா இல்ல. சரி, எங்கேயாவது உன்னை அழைத்து சென்று உன்னை நான் காப்பாத்துற வாப்பா. தந்தையார் கண்டு வந்தால் என்னமா நடக்கும்? பாப்பா போயில உன்னுடைய தந்தையார் வருவதற்கு முன்பு நாங்க வேற நட்டோடு போகலாம். அழைத்து வா. எங்கடி போற தப்பிக்கலான்னு போறீங்களா? ஒருபோது விட மாட்டேன். இல்ல போனாலே என் பொண்டாட்டி போனாலும் எது போனாலும் எனக்கு கவலை இல்லை. அப்பா எனக்கு தேவை வரும். தாய் மீது எந்த தவறும் கிடையாது. என்ன வேண்டுமானால் பலியாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் வருகிறேன். நீதான் எனக்கு பிறந்த பிள்ளை. மற்றதுக்கு பிறந்த பிள்ளைனா நீதான். எனக்காக வேண்டிய தாயை எந்த விதமான இடையோடு செய்ய வேண்டாம். நானே பலிக்காக வருகிறேன். அப்பா என்ன நான் சென்று வருகிறேன். விட்டுவிடு. மன்னவா வேண்டாம் சாமி. ஐயோ உயிரோட விட்டாதான் விட மாட்டான். இவளையும் முன்ன கொள்றேன். அப்பா சீக்கிரம். தாயார் எந்த விதமான தவறும் நினைக்கவில்லை. அப்பா அழைக்க வேண்டாப்பா. என்னம்மா செய்வேன்? அப்பா நான் என்னதான் செய்வேன்? அப்பா ஓடி சாவடி. மகனே, எனக்கு முன்னே என் தாயாரை கொன்று விட்டீரா? என் தாயார் எனக்கு முன்னே மாண்டு விட்டாரா?
என்னது உம்மா செத்தா போயிட்டான். பிள்ளையின் உயிர் போவது கண்ணார எந்த தாயும் பார்க்க முடியாத காரணத்துக்கு சீக்கிரம் செய்யற சாயத்தை செஞ்சுட்டு வாடா சீக்கிரம். ஏறாவது அம்மா பயப்படாத, என் பையனை கொண்டாரன். பழைய மட்டும் பழைய தண்ணி கூட ஆச்சாடிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு கவலை, இவனுக்கு ஒரு கவலை. செத்து போன தாய். அப்பா தாய்க்கு செய்யக்கூடிய ஈம சடங்குகளை நான் சரியாக செய்து முடித்து அதன் பிறகு நான் வருகிறேன். அப்பா சீக்கிரம் ஒரே சற்று நேரம் பொருட்கள். அப்பா தாயே அப்படி மாட்டு நல்ல உனக்கு வீட்டை சிறைத்து முன்குடுவை எடுத்து என் கையால உனக்கு நான் கொள்ளி வைக்கும்படி ஆளாகி அம்மா என்ன பெற்றவாளே தாய்க்கு செய்ய வேண்டிய சாயத்தில் செஞ்சுட்டியா? பண்ணையும் செய்து முடிச்சு அது சாப்பிட்டு வா. ஆயா எதிர்பார்த்துட்டுப்பா. புறப்படுவோமா? வா வாருங்கள் போ. உண்மைய வலைய
பாரு என் மகனே கொண்டாந்து நிறுத்திருக்கிறேன். கொண்டு வந்துட்டாயா? அம்மா தாயே பணி எடுத்துக்கா. என் உயிர் மீது ஆசைப்பட்டு என்னை பலியாக கேட்ட அல்லவா? ஆமா. என் உயிரை தயக்கமில்லாமல் நீயே பலியாக ஏற்று தாயே. தாயே ஆகட்டும், மனப்பூர்வமாக எடுத்துக் கொள்கிறேன். பலியிடப்பா, பலியிடு. போடு போடு போ 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 போ. தாயே நான் கேட்டிருந்ததுக்காக பலியிட்டு விட்டாயா? பலி வாங்கிட்டல. அப்படியா? சாகாத மரம், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம். ஆமா. அப்படிப்பட்ட மரத்தை கொடுமா. ஆகட்டும், இதோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய 5 பொருட்களை தருகிறேன். அப்படியா? ஆமா. பண்டார பெட்டி, சுக்குமாந்தடி, வீரசவுக்கு, சோழிப்பை, வீரவாள். அப்படியா? ஆமா. எதிரிகள் எல்லாம் அடிக்கக்கூடிய சவுக்கு, வீர சவுக்கு. எதிரிகளை வீழ்த்தலாம். எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும் சரி, சரி. அந்த மந்திர கோளால ஆட்டி வைக்கலாம்பா. எப்படி இது என்ன பண்ணும்? இந்த சுக்குமாந்தடி இல்ல, ஆடுனா ஆடும், ஓடுனா ஓடும், உட்காருனா உட்காரும், படுனா படுக்கும். சரி, இந்த மரம் மெய் வரமா பொய் வரமா எனக்கு தெரியாது. அதனால ஒரே மகனை, ஒரு தாய்க்கு ஒரு மகனை உனக்கு பலி கொடுத்துருக்கிறேன். இது பொய்யா போய் தான் என் கதி என்ன ஆகும்? அதனால இது மெய்யா பொய்யா என்பதை நான் சோதிக்கணும் உன்னை. நான் கொடுத்த வர பொய்யாகுமா? தாயே, ஓம் சக்தி மலையாள பகவதி கக்கம்மா. ஓ ஐயோ ஐயோ ஐயோ. காதல் புண்டையில வாக்க பேசினா வாயில தான் விடுவேன். நீ ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டி, ஒரு தாய்க்கு ஒரு மனம் தான் வேணுமா? ஆட்டுக்கடை 1000 தரம்னா கோழி கடை கோடி கோடி உடனே கொண்டு வெட்டுறதுனா வேணாமா? பண்ணிக்க வேணாமா? யாருதான் கேடி உனக்கு கேட்க மாட்டாயா? ஒரு தாய்க்கு ஒரு மகன் ஓட்டத்து எதிரி. ஐயோ 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 ஐயோ. மரத்திலேயே பழம்பாக்குறியா? இது தாண்டி கண்டாளி. ஐயோ ஐயோ ஐயோ. சரிகாரா, நான் யார் என்பதை பைத்தியம் கூட தெரியுமா? புரியுது. உலகத்திற்கே தாயடா. இப்ப யார் தாய்? ஏய் ஆத்தாடா. எங்கடி ஓத்தா? என்னண்ட விட்டு விடுறேன். 33 கோடி தேவர்கள் 47,000 சுமார்களும். இப்ப ஆடுனா ஆடணும், பாடுனா பாடு. அப்படியா? இப்ப இங்கே இருக்கிற பாரு. ஏய், இவளை என்ன செய்கிறேன் பாரு. இவளை எலுமிச்சா கனியாத்துட்டு இந்த பொட்டிக்குள்ள அடைகளை செய்யறேன். பண்டார பொட்டியில. வேணாண்டே சொன்ன. ஓ மலையாள ஐயோ பகவதி. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன போடு கிளக்காரனாரு. ஏய், எடுத்துட்டு போடுவாங்க. இப்ப தேவர் மூவர் யாவரும் பிரம்மன்ல இருந்து சிவபெருமான்ல இருந்து அனைத்து தேவர்களும் இங்க வரணும். ஓ மலையாள பகவதி. ஓடி வா. இவன் தான் எரிகண்டாசூரன். எரிகண்டாச்சூர்ல பைத்தியக்கார புண்டவன். இவன் என்னிடத்தில் வரம் கேட்க வந்தான். ஆனால் மனிதன் அந்த உமையவள் சக்தி இல்லாத வரம் கொடுத்தா படிக்காது. உண்மைதான். முடியாது முடியாது முடியாது. என்ன பைத்தியரா? இப்ப என்ன செய்யணும் பார். என்ன செய்கிறாய்? உடனே வைகுண்டம் போறேன். அந்த கண்ணனை பாக்குறேன். தேவியில் தூக்குறான், கடுமையில் தூக்குறான். வைகுண்டத்துல வந்துட்டேன். கண்ணன் வந்தா ஸ்ரீமந்த கண்ணன் தருவார். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.